ஹலோ ஆல்! என்னடா காலேஜ் கிளம்பாம என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? என்னன்னா நமக்கு இன்னைக்கு வந்து 10 AM தான் காலேஜு. அதனால எந்திரிச்சு, அதுக்கப்புறம் என்னோட வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு, சாப்பிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டேன். என்னன்னா, நம்ம எப்பயுமே காலையில டைம் தான் வந்திருக்கோம். ஆனா 10 மணிக்கு வந்தம்போது சரியான கூட்டங்க. இதில வேற என் சென்டர்ல ட்ரெயின வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ட்ராக் மாத்தி விடுறேன்ட்டு. சரியான லேட் ஆயிருச்சு. ஏன்னா, நம்ம வந்து இந்த மாரி 10:00லாம் வரதில்ல. நமக்கு காலேஜே 8 மணின்றனால ரொம்ப சீக்கிரமா வந்துருவோம். அதனால வந்துட்டு எனக்கு தெரியல. சரியான கூட்டம். சரின்ட்டு அதுக்கப்புறம் காலேஜ் ரீச் ஆயிட்டேன். பார்த்தா இந்த மாரி டிராயிங்லாம், கோலம்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. அத பார்த்துட்டு இதுக்கப்புறம் நடந்து போனேன்னா லேட் ஆயிரும்ன்ட்டு லிஃப்ட்ல ஏறிட்டேங்க. நம்ம கிளாஸஸ்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு வந்து எக்ஸ்ட்ராவா லாங்குவேஜ் லேப்லயும் ஜாயின் பண்ணிட்டேங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு 4:00 வரையுமே காலேஜ் தான். வேஸ்ட் பண்ணாம எதுலயாச்சும் யூஸ்ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணணுன்றதுக்காக ஜாயின் பண்ணிட்டேன். எப்பயும் போல காலேஜெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டேன். லேட் ஆயிடுச்சு. நான் சாப்பிடவே இல்ல ஆஃப்டர்நூன் வேற லேபுக்கு போனனால. ஸோ வந்துட்டு வரும்போது அப்படியே ஒரு வடா பாவ் வாங்கிட்டு நான் ரூமுக்கு வந்துட்டேன். ரொம்பவே டயர்ட் ஆயிட்டேன். எனர்ஜியே இல்லாத மாரி ஃபீல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த வடா பாவ சாப்பிட்டுட்டு காக்காக்கும் சாப்பாடு வச்சுட்டு போயிருந்தேன். அவனும் சாப்பிட்டுட்டு இருந்தான். என்னடா அவனுக்கு வடா பாவ் வைக்கலையேன்னாதீங்க. அவனுக்கு வச்சேன். அத சாப்பிடல. அதனால நான் வந்துட்டு வேற ஃபுட்டு வச்சேன். அதுக்கப்புறம் எப்பயும் போல என்னோட ஒர்க்கெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். ரொம்பவே நெறைய ஒர்க் இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்கிட்டேன். பாய்.